Hello. Hello. Coming, Alice. Any idea wanted? Helping nature? No. உங்க ஐடியாவும் படிச்சாச்சு, பாட்டும் பாடியாச்சு. இனிமே உங்க ஐடியா தேவையில்லை. டேய் செங்கோடா, ராணியை சாயந்தரம் அழைச்சிட்டு வரேன். ரூமை கிளீன் பண்ணி வை. சரி, பாய். மணியனே, இனிமே கட்டு கட்டு. டேய் பாவாட, ரொம்ப லொல்லு பண்ணாத. பேசுறதுக்கு சாப்பிடுறதுக்கு வாய் முக்கியம். கிழிஞ்சு போயிருப்போம். எடுப்பு சோறுலாம் எகத்தாளமா பேசுறான். அவன் ஐடியா வேற வேணான்ட்டு போறான். இப்பதான் இவரை நம்பி நான் வேலை வேற வாங்கியிருக்கேன். மச்சா வேலை வித்துடலாமா? எலுமிச்சம் பழத்தை எடுத்துட்டு ஒன்னை வச்சு ஏத்திட்டு அப்புறம் நான் வேலை வித்துறேன்டா. ஐயோ உடஞ்சிடும். நீங்கள் விரைவில் அம்மாவாக போகிறீர்கள். சரி நீ நீங்கள் விரும்பிய பெண்ணை அடைவீர்கள். உங்கள் எதிரி உங்கள் பின்னால் இருக்கிறான். பப்ளிக் லெட்ரின் கொஞ்சம் கப்ஸ். ராணி, ரூம் சுத்தமா இல்ல. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஏண்டா எருமை, வா மார்த்தாண்டா, நீ வந்து ஒரு குளியல் போடு. இந்த எருமைங்கெல்லாம் ஏன் தண்ணியில ஊறுதுன்னு நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். என்ன சுகமா இருக்கு தெரியுமா? யாரு கேட்டதுதான் மாத்திர. ராணி வேற வந்திருக்கா. மகாராணியா? மகாராஜா வரல? ஏய் மலையா, என்னோட ராணி வந்திருக்கா. இதெல்லாம் பார்த்தா நான் இன்னொரு பொண்ணுக்கு அலைய வேண்டியதுதான். ஏன் அவங்க பார்த்தா என்ன? அவங்களுக்கு குளிக்கிறதுனா பிடிக்காதா? அட வர சொல்லுப்பா. ஏய், நான் ஏன்னு நினைச்சுதானடா ஏன் கூட பழகிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்தா சப்ளையர் வீடு மாதிரியா இருக்கு. ஓஹோ, பணம் தானே உன்னை இப்படி எல்லாம் பண்ண சொல்லுது. அதை முதல்ல கட் பண்றேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எப்படி நீச்சல் அடிக்கிறேன்னு பாக்குறேன். வேண்டாங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. இருக்கட்டும், பரவாயில்ல. நாத்தம் வீசுது. வீசட்டும், பரவாயில்ல. ஒழுகுது. ஒழுகட்டும், பரவாயில்ல. இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். ரொம்ப அசிங்கமா இருக்கு. இது பாருங்க, உங்ககிட்ட எதெல்லாம் நீங்க மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். உங்களை எனக்கு பிடிச்சது காரணமே நீங்க ஏழுங்கிறதுனாலதான். எப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப என்ன உள்ள கூட்டிட்டு போங்க, நான் வர்றேன். ராணி, இந்த நைட் வரதுனால தானே என்ன விட்டு பிரிஞ்சு போறீங்க. நைட்டை திட்டக்கூடாது. நைட்டோட ஹெல்ப் பின்னாடி ரொம்ப தேவைப்படும். ஆமா ஆமா, தப்பு தப்பு. வாங்க காஃபி சாப்பிட்டு போலாம். அப்பா இருப்பாங்களே? ஐயோ, அப்பா இன்னும் வந்திருக்க மாட்டாரு. நீங்க போங்க. வேலைக்கார நாயோட வெளியே சுத்திட்டு வரியே, வெக்கமா இல்ல? அது டாடி. மணி, ஏய் காட்டா, பேர் சொல்லு. சம்பளம் கொடுக்குற முதலாளியோட பொண்ணு பேர் சொல்லி நீ கூப்பிடுற. உன் சம்பளத்துக்கு மேல 10 ரூபாய் 10 ரூபாயா? தரையில உட்கார்ந்து சாப்பிடுற பையன் பெரிய இடத்து சம்பந்தம் கேக்குதா? டேபிள் 10 கடை, டேபிள் டைனிங் டேபிள். ஏய், அனாவசியமா என்கிட்ட தகராறு பண்ணா என்னடா பண்ணுவேன்? மாமா மாத்தாண்டா, கலாட்டா பண்றதுக்கா வீட்டுக்குள்ள வந்த? பங்கஜ் விடுங்க. மார்த்தாண்டன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க போயிடுங்க ப்ளீஸ். உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? விட்டா தானடி பேசுவேன். போடி போடி போடி. ஒழுங்கா வெளிய போறியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போறியா? ராணிக்கு ஏதாவது ஆச்சு, போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு கூட கவலைப்பட மாட்டேன். வாங்கடா, கொண்டி கொண்டி வாங்கடா. கத்தாதரா. என்ன மச்சான், நம்ம பேட்டைக்கு வந்து நம்ம பைனான்சர எந்த பேவாலி பையன் அடிச்சு போயிருக்கிறான். சரி விடுற. முடியல மச்சான். மச்சான்
மாமார்த்தாண்டா உன் வில்லங்க செஞ்ச வேலையை பாத்தியா? பொட்ட பசங்க ஒரு பொம்பளை கிட்ட காட்ட வேண்டிய வீரத்தை இவங்கிட்ட போய் காட்டியிருக்கானுங்க. நீ ஏன் சொல்லு மச்சான்? சொல்லிட்டே இருக்க சும்மா. மார்த்தாண்டா, பட்டணத்து பொண்ணு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், ராணி தான் உன் பொண்டாட்டி. நான் செத்தா கூட பரவாயில்ல, ராணி தான் உனக்கு பொண்டாட்டி. செங்கோடா, என்ன அவமானப்படுத்தினாங்க, நான் பொறுத்துக்கிட்டேன். என்ன ராணியோட மானம் தெருவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா எனக்காக மத்தவங்க அடி வாங்குறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் பேடி வயிற்றுல பிறக்கலன்னு காட்டிட்டு வரேன். தம்பி, இப்படி கோவப்பட்டீங்கன்னா அவனுக்கு தான் லாபம். அவனுக்கு உள்ளூர்காரனுங்க. அவனுக்கு நினைச்சா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அவனுக்கு கோர்ட் பாக்கெட்டுக்கு வந்து சேரும். தம்பி, உங்களோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா அந்த பொண்ணை தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். அப்பதான் என் மனசு சாந்தி அடையும். நானும் ஒரு காலத்துல காதலிச்சவன் தான். அதனாலதான் உங்க உண்மையான காதல் நல்லபடியா நிறைவேறதுக்கு முதல் தடவையா பணம் வாங்காம நான் ஐடியா சொல்றேன். எப்பவுமே காதல் விஷயத்துல கத்திய தூக்க கூடாது, புத்தியத்தான் தூக்கி பார்க்கணும். அவங்கள தந்திரமா தான் மடக்கணும். இப்ப ராணிய வெளியே விடாம அடைச்சு வச்சிருப்பானுங்க. முதல்ல அந்த பொண்ணை வெளியே கொண்டு வரணும். அப்புறமா தான் அவன்கிட்ட மோதலுக்கு நாள் பார்க்கணும். ஓ, ராணிக்கு நெருங்கின ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்களா? அங்கிள், கொஞ்சம் ராணி கூப்பிடுறீங்களா? ராணியாவது கோணியாவது அவளை நீ பார்க்க முடியாது. 5 நிமிஷம். ஒரு முக்கியமான பத்திரத்துல ராணி கையெழுத்து போடணும். ப்ளீஸ் அங்கிள். அனாதை குழந்தைங்க பாவம் இல்ல. இனிமே அனாதை விடுதிக்கெல்லாம் வரமாட்டான். மரியாதையா இடத்த காலி பண்ணு. இப்ப நீங்க ராணி கூப்பிட போறீங்களா இல்லையா? முடியாது. பசங்களா, வாங்க 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 வாங்க. அங்கிள் கவனிச்சுட்டாங்க. வாங்க 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 வாங்க. யார் நீங்க? யார்? போங்கடா, போங்க. வேண்டாம், உள்ள வந்தீங்க. போங்க, போங்க, இழுத்தீங்களா? போங்கடா, டேய், தள்ளுங்க, தள்ளுங்க. குடிங்கடா என்ன? டேய், டேய், அமுக்காத. டேய், தள்ளுடா, தள்ளு. போங்கடா. சீக்கிரம் வா. போங்கடா வெளியே. போங்கடா, போங்கடா. டேய், ராணி, ராணி, ராணி. மாத்தாண்டா, சரி சரி, நாளைக்கு தான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கல. அம்மாவுக்கு தூது அனுப்பிச்சேன். சரி. பையனை கூட்டிட்டு வரலான்னு தான். நான் தான் எப்பவும் போகணும் போகணும்னு சொல்லுவேன், நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன். இப்ப எப்படி சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. மார்த்தாண்ட அரண்மனைக்கு வரணும், அப்பதானே. ஓ, விரிவுக்கு ஒரு முடிவு, உறவுக்கு ஒரு வரவா? புதிய தத்துவம் 10,870 காட்டு பண்ணி. ஏங்க, இவ்ளோ பெரிய ஊர்ல நம்ம பையன் மார்த்தாண்டனை எங்க போய் தேடுறது? கவலையே படாத. முன்னால ஒரு புறாவை பறக்க விட்டுருக்கேன், பின்னால ஒரு குதிரை வீரனை அனுப்பிச்சிருக்கேன். புறா எங்க போய் இறங்குதோ அங்க நாம இறங்கி தேடலாம். அறப்பட்டினி கால்பட்டின்னு சொல்லிக்கிட்டு என் காலில் விழுந்து கதறி அழுதான். ஏறப்பட்டவனாச்சேன்னு இறக்கப்பட்டு வேலையை கொடுத்தேன். படுபாவி போய் என் பொண்ணை கடத்திக்கிட்டு போயிட்டான் சார். நீங்கள் யாரும் குழம்ப வேண்டாம். இவர் கோயம்புத்தூர் செம்மேட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் விஜயபுரத்து ஜெமீன். இவர்கள் ராணி மகாதேவி. இவங்க யாருகிட்ட ரீல் விடுற? ஆறு வருஷத்துல இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்தா எங்களுக்கு தெரியாம போயிடுமா? யோ, ஏற்கனவே நாங்க எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்னையா வேணும்? எங்க மகன் மார்த்தாண்ட இங்க இருக்கிறதாக கேள்விப்பட்டு அவனை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். இளவரசரை இங்கிருந்து அழைத்து செல்வதால் யாருக்காவது நஷ்டம் ஏற்பட்டால் அதை ராசா ஏற்றுக்கொள்வார். யோ, காட்டு பண்ணி, யார கேட்டு இதை சொன்ன? தாங்கள் இப்படிதான் கூறுவீர்கள் என்று ஒரு உத்தேசமாக சொல்லி வைத்தேன். நல்லா சொன்னீங்க. உங்க மகன் செஞ்ச காரியத்தினால எனக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டம். 25 லட்சம்? அது இங்க அரண்மனையில் இருக்கும் குதிரைக்கு புண்ணாக்கு வாங்கி போற செலவு. குதிரைக்கு புண்ணாக்கா? அது என்ன மாட்டுக்கு பிறந்த குதிரையா? ஜமீன் குதிரை. எங்களை சாதாரண நினைச்சு விளையாடாதீங்க. நஞ்சையில 4 நாள் பயணம், தென்னந்தோப்புல 5 நாள் பயணம். அது என்ன இங்க பயண கணக்கு? காட்டு பண்ணி, சும்மா இருக்க நேரம் வாய திறப்ப, முக்கியமான நேரத்துல மூடிக்கிருவிய. துறையா திறக்கின்றேன். அதாவது தென்னந்தோப்பு ஆரம்பிக்கும் இடத்திலிருந்து ராசா சேரட்டில் புறப்பட்டால் தென்னந்தோப்பு எல்லைக்கு வர 5 நாட்கள் ஆகும். நெல் பயிரை சுற்றி பார்க்க 1 வாரம் ஆகும். நீர் சொல்லுகின்ற 25 லட்சம் எங்களுக்கு புழுக்கை மாதிரி. காட்டு பண்ணி, புழுக்கைன்னா என்ன?
தமிழ் அகராதியில் இருக்கிறது. எங்கள் கஜானாவில் 2 பட்டணங்கள் இருக்கின்றன. வரும் வழியில் செலவு செய்வதற்காக கொண்டு வந்த தொகை 2 கோடி ரூபாய். ராஜாவும் ராணியும் நடந்து வரும் பாதையில் பூ தூவதற்காக செலவழிக்கப்பட்ட தொகை 1 லட்சம் ரூபாய். பாதத்திற்கே எவ்வளவு என்றால் ராணியின் தலைக்கு பூ வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு தொகை செலவாகும் என்று நீங்களே கணக்கு போட்டுக் கொள்ளுங்களே. கணக்கா? கம்ப்யூட்டரே குழம்பிடும். அப்படின்னா இந்த மார்த்தாண்டர் நமது ராஜருடைய புத்திரரா? ஆமாம், நான் தான் அப்பா, இவள் தான் அம்மா. ஆண்டவா, என் கனவை கலர் கனவாக்கி நினைவாக்கிட்டேன். இனிமே நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அதிபதி. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? எவன்டா உனக்கு மாமன்? போதும், உங்க உறவும் வேணாம், உங்க பணமும் வேண்டாம். வாங்கின கடனுக்கு வட்டி சேர்த்து எவ்வளவுன்னு கணக்கு போட்டு உங்க அப்பனை அனுப்ப சொல்லு. என் சம்பந்தியை விட்டு செட்டில் பண்ண சொல்றேன். மந்திய? ஆமா சம்பந்தி ராஜா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க புத்திரன் மார்த்தாண்டருக்கும் இந்த அடிமை ரத்னசாமியோட மக ராணிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. வாங்க போய் அச்சதை போட்டு வரலாம். மாமா, பாத்து போடா, அப்படியே ஸ்டக் ஆயிட போகுது. எதை எதிர்பார்க்கிற? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.